என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவிற்கோ பயப்படும் அளவிற்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல. யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி. எது வந்தால் என்ன, நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. எதுவும் நிரந்தரமில்லை. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும். குழந்தையே, பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால். ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும். ஆனால் நூல் இன்றி பட்டம் இல்லை, காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது. அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது. உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான். அதை தாண்டி நான் உன்னிடம் சொல்வது காற்றை போல் இரு என்று தான். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன் அப்பா நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். உன் நம்பிக்கை, பொறுமை, உன் பலத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். குழந்தையே, என்னை அன்போடும் உண்மையோடும் நோக்கி கூப்பிடுகின்ற எல்லோருக்கும் நான் பக்கத்தில் இருக்கின்றேன். எனக்கு பயந்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்து காப்பாற்றுகின்றேன். என் பெருமைகள் அல்ல, நான் செய்த அற்புதங்கள் என் பிள்ளைகளால் பேசப்படும். துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகின்ற அனைவரையும் தூக்கிவிடுவதற்காகவே இப்போது வந்திருக்கின்றேன். தியாகம் செய்யவும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் தெரிந்து கொண்டு விட்டால் போதும். நம் மகிழ்ச்சியையோ அமைதியையோ தேடி ஓட வேண்டியதில்லை. இவை தாமாகவே நம்மை தேடி வரும். குழந்தையே, அறிவு இருக்கின்றது என்பதற்காக அறிவுரை சொல்லாதீர்கள். அக்கறையும் அன்பும் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உண்மையாக பழகு. உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும். பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசு. வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியாய் அது அமையும். சண்டையின் போது அமைதியாய் இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல. வார்த்தையை விட்டால் உறவு பிரியும் என்பதை உணர்ந்தவர்கள். உதவிக்கு பலரை அழைத்த போது ஏமாற்றம்தான் கிடைத்தது சாயப்பா. ஆனால் உன்னை அழைத்த போது பல மாற்றம் கிடைத்தது சாயப்பா என்று பூரிப்படைந்திருக்கின்றார். கலங்காதே தங்கமே, என்னை தேடி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னிடம் ஐக்கியமாகிவிடு. ஒரு உறவை நம்பி மற்றொரு உறவை விட்டு விடாதே. நிச்சயம் கைவிடப்படுவார். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது. குழந்தையே, எதனை கண்டும் பயம் கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் உள்ளேன். துணிவுடன் போராடு. நீ வெல்வது நிச்சயம். நமது பிள்ளைகளை வறுமை தெரியாமல் வளர்ப்பதில் தவறில்லை. நமது உழைப்பு தெரியாமல் வளர்ப்பதே மிகப்பெரிய தவறு. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். பணிந்து வாழ கற்றுக்கொள். ஆனால் ஓர் நாளும் பயந்து வாழ கற்றுக்கொள்ளாதே. எதை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்தடையும். உன் வாழ்க்கை இது. உன் பாதை, உனக்கான பாதை மட்டுமே. உன்னுடன் பலர் நடக்கலாம், ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது. குழந்தையே, யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுழிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானவராய் இருக்க முடியாது. தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே. அது அவர்களுக்கு திகட்டிவிடும். அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு. அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம். வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு தங்கமே. கல்லறைக்குள் இருந்தாலும் நான் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன். நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன். மனிதர் எவ்விதம் என்னை நம்புகின்றார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றேன். எவன் என்னை மிகவும் விரும்புகின்றானோ அவன் என்னை எப்போதும் காண்கின்றான். என்னிடம் வருபவன் கடலுடன் ஆறு கலப்பது போல் என்னுடன் சேர்கின்றான். முதலில் பசியுடன் இருப்போர்க்கு
உணவு கொடுத்த பின் நீ உண்ணுவாயாக. நான் உங்களுடனேயே இருக்கின்றேன். உங்கள் இதயமே எனது இருப்பிடம். ஒரு பிராணிக்கு உணவளித்து அதன் பசியை தணியுங்கள். என் பசி தீர்ந்துவிடும். நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு குழந்தையே. உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். கடந்து வா. நன்மை மட்டுமே உன்னை வந்து சேரும். நீண்ட ஆயுளுடன் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நீ வாழ்வாய். நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கலங்காதே. நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளிதானமும் தர்மமும் உன்னையும் உன் சந்ததிகளையும் 7 தலைமுறைக்கும் கவசமாக காக்கும். நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது. உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. உன் இல்லத்தில் தான் நான் இருக்கின்றேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது தங்கமே. உன் கடமையை செய். நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். கவலை, கஷ்டம், துன்பம், குழப்பம், பகைமை, பிணி, வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று ஒருபோதும் எண்ணாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன் சாயப்பா என்று சோதனையிடம் சொல். அந்த சோதனை உன்னை விட்டு தலை தெறிக்க ஓடிவிடும். கண்மணியே, நீயாக என்னை தேடி வரவில்லை. திருவிழாவில் தொலைந்து போன தன் குழந்தையை தேடி தவிக்கும் தாயாக நானே உன்னை தேடி வந்தேன். நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம். இந்த சாயியின் கண்ணின் மணியாக என்றும் உன்னை நான் காப்பேன். நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றா. உன் கர்மா முடிந்து விட்டது. இனி கொடிகட்டி பறக்கப் போகின்றா. உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். பொய்யான அன்பு பிரிந்து செல்ல காரணத்தை தேடும். உன் உண்மையான அன்பிற்கு என்றும் நான் துணையிருப்பேன் தங்கமே. அனைத்தும் விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற்கதவை தட்டும். இனிமேல் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் குழந்தையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன். நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா? உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது. இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக இருக்கட்டும். நான் உன் கூடவே தான் இருக்கின்றேன். வா குழந்தாய். உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கை பாதையை உயர்த்தப் போகின்றேன். கலங்காதே. நான் உன்னுடன் இருக்க நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான். அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நான் ஒருவன் மட்டும் இல்லை என்றார் உன்னை எப்போதோ காகித பூவைப் போல கசக்கி தூக்கி எறிந்திருப்பார்கள். எனது பொக்கிஷம் நீ. உன்னை வாழ வைப்பதே எனது கடமை. நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக நான் அழைத்து செல்வேன் தங்கமே. அகல் விளக்கும் அன்னதானமும் தான் ஆசை ஆசையாய் நான் கேட்கின்றேன். அனுதினமும் இதை செய் குழந்தையே. இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். விரைவில் இப்போதைய நிலைமை மாறும். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். எல்லாம் சரியாகிவிடும். நீ நலமோடும் வளமோடும் வாழ்வாய் தங்கமே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். அன்பு குழந்தையே, உன் மனதில் தீய எண்ணம் தோன்றியது. இது என் சாயப்பாவிற்கு பிடிக்காது என்று அதை நீ தவிர்த்தாய். அதை கண்டு என் மனம் மகிழ்கின்றது தங்கமே. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியும். பொறுமை, நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகின்றா. உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நல்லதையே செய். நல்லதையே நினை. நல்லதே நடக்கும்.
நீ எனது பிள்ளை. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். மகிழ்ச்சியாக நீ வாழ்வா. விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்போது நீ செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நான் உயர்த்தப் போகின்றேன். சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட இந்த சாகியின் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ் குழந்தையே. உன்னை ஒதுக்கும் இடத்திலும், உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்திலும், உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். மருத்துவம் சாதிக்க முடியாததை நம்பிக்கையும் பிரார்த்தனையும் சாதித்துவிடும். நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். இவ்விடத்தில் இருக்கும் பக்கிரி மகா தயால குணம் உடையவர். உம்முடைய வியாதியையும் வலியையும் நிர்மூலமாக்கி விடுவேன். அனைவரின் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கிரி அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன். யார் இந்த மசூதியின் படிகளில் ஏறுகின்றாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் என்று முதலில் அறிந்து கொள்ளுங்கள். ஏதாவது தவறு செய்துவிட்டால், ஐயோ நான் தீயவனாகி விட்டேனே என்று வருத்தப்பட வேண்டாம். நீ நல்லவன்தான், ஆனால் இன்னும் உன்னை நல்லவனாக்க முயற்சி செய்ய வேண்டும். பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தால் தான் இப்பிறவியில் மனிதனாக பிறந்திருக்கின்றான். இப்பிறவியில் பல புண்ணியங்களை செய்து எனது திருவடியில் சேர்ந்துவிடு. நீ செய்த மற்றும் செய்கின்ற செயல்களின் அடிப்படையிலேயே வாழ்க்கை உனது எதிர்காலத்தை அமைக்கும். எனவே செயல்களில் எப்போதும் கவனம் தேவை குழந்தையே. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. அன்பு குழந்தையே, உங்களின் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே. அது எப்போதும் உங்களின் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான். நம்புங்கள், நல்லதே நடக்கும். எது வந்தாலும் நீ கலங்காதே குழந்தையே. சோதனையை தருகின்றனா அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றை உருவாக்கி தருவேன். உனக்கு பின் இருப்பது உன்னை விட பெரியவரான இந்த சாயி. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன்னை தொடுகின்றவன் என் கண்களை தொடுகின்றவன் என்று உனக்கு ஆணையிடுகின்றேன். குழந்தையே, உன் வாழ்வில் நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். உன் துன்பங்களை நீக்கி உன்னை மகிழ்விக்கவே உன்னை தேடி நான் வந்துள்ளேன். இனி மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். அழுவது தவறில்லை, விழுவதும் தவறில்லை. ஆனால் அழுத பின் சிரிக்காமல் இருப்பதும் விழுந்த பின் எழாமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு. தூக்கி எறிந்த பிறகுத்தான் சிலருக்கு தெரிகின்றது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று. கலங்காதே தங்கமே. நிகழ்கால நிகழ்வுகள் நினைத்து கலங்காதே. எல்லாம் உன் நன்மைக்கே. நீ வருத்தப்படுவதால் எதுவுமே மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு. நீ அதை அடைய உனக்கு நிச்சயமாக நான் துணை இருப்பேன். உன் இல்லத்தில் தான் நான் இருக்கின்றேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன் கடமையை செய். நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். உனக்கு இன்று சத்தியம் செய்கின்றேன். நீ இழந்ததை கண்டிப்பாக மீட்டுத் தருவேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது. உன்னுடைய நெடுநாள் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது. நம்பிக்கையோடு இரு குழந்தையே. கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலை வேண்டாம். இன்னும் கொஞ்சம் காலம்தான் குழந்தையே. நிச்சயம் வாழ்வில் மாற்றத்தை நானே உருவாக்குவேன். வீண் கவலை உனக்கெதற்கு? இதுவும் கடந்து போகும். இதையும் தைரியமாக கடந்து செல்வா. கலியுகத்தில் நேரில் வந்து கருணை தெய்வமானேன். நிச்சயம் உன் கவலைகளையும் தீர்த்து வைப்பேன். உன் சுயநலத்தை விடு. என்னை முழுமையாக நம்பு. உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே மனம் தைரியமாக இருக்கும். உண்மையை மட்டும் பேசு. உனக்கு எதிலும் வெற்றியே உண்டாகும். சில நாட்கள் காத்திரு தங்கமே. வேறு ஒரு நபர் உதவியுடன் உன் வேலையை நான் முடித்து தருகின்றேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. எவருடைய கர்மம் தொலைய வேண்டும் என்றுள்ளதோ அவரே என்னை கண்டடைவார். பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது தங்கமே. கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள். ஓம் சாய்ராம் அல்லது சாயி சாயி என்று கூற பழகு. அனைத்தும் சரியாகும். நான் இருக்கின்றேன். கலங்காதே. சிற்றெரும்பின் காலில் கட்டி இருக்கின்ற மணியின் ஓசையை கூட என்னால் கேட்க முடியும். நீ என்ன செய்தாலும் உடனே அதை நான் பார்த்து விடுவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால்
உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை அல்ல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதுதான் வாழ்க்கை. என்னை தஞ்சமடைந்தவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை. என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன். அது மனிதனோ இல்லை மிருகமோ, இது உறுதி குழந்தையே. உன் கவலைகள், துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் சாயப்பா தந்தருள்வார். ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல். மனம் ஒன்றி என்னை கூப்பிடு. உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன். இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடமிருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர், அவமானங்கள், ஏமாற்றங்கள் மட்டுமே. கலங்காதே தங்கமே. உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாய கடமை. நான் இருக்கின்றேன். சாயப்பா என்று என்னை வணங்குகின்றார். பிறகு எதற்காக பயப்படுகின்றார்? பயம் தேவையில்லாதது. சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன். இனி கலங்காதே. உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.